இந்த 28/1/2024 ஞாயிறு ஆராதனை எஃப்ஜிசி வேலூர் சபையின் மூலமாக மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சூத்திர வேலையை தேவன் ஆசிர்வதித்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தி வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை நீங்கள் சத்தியம் உங்களை இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அல்லேலூயா. சத்தியத்தை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனுஷன் தான் மாறி போயிட்டான். அதனால்தான் மாபெரும் தோல்வி அடைந்தான். மனிதன் மாறிவிட்டார். அல்லேலூயா. ஆனா இயேசு எதுவுமே மாறல. அவர் அவராகவே இருக்கிறனால தான் பிசாசு தோத்துக்கிட்டே இருக்கிறார். நாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் பிசாசு தோல்வி அடைந்ததாகவே இருப்பான். கிறிஸ்துவை விட்டுட்டாக்கா நம்ம பிசாசை கைப்பிடிக்கிறோம், பிசாசோட நாம தோல்வி அடைகிறோம். அதனால இந்த நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம், எடுப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு சொல்ற. இதோ இதோனா ஓபன் யுவர் ஐஸ் அண்ட் see. நல்லா உத்து பாரு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்ற. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு கதவை திறந்தால் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் செய்வது. அதான் கதவை திறக்கிறது. கதவை திறந்த கதவை திறந்து வர்றது கிடையாது. கதவை திறத்தல் என்றால் அந்த சத்தத்துக்கு இணங்கி அவர் சொல்லுகிறதை அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே செய்வதுதான் கதவை திறத்தல். ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவர் சொல்லுகிறபடி செய்தால் நான் அவனோட பிரவேசிப்பேன். சத்தத்துக்கு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிப்பார். ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இயேசு சத்தம் போடுறாரு. என்ன சத்தம் போடுவாரு? இயேசு யாரு? ஜீவ சத்தம், ஜீவ வார்த்தை பேசுறாரு. நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஜீவ வார்த்தை பேசிட்டே இருந்தாக்கா இயேசுவோடு பிரவேசிப்பார். அவர் ஜீவ வார்த்தை பேசும்போது நீ அதை கேட்டு அதன்படி நடக்காம நல்ல தெய்வ வார்த்தை பேசிட்டு இருந்தாக்கா இயேசுடைய பிரவேசம், இயேசுடைய ஆசீர்வாதம், இயேசுடைய சுகம் உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படாது. இடையில பிசாசு குறுக்கிட்டு நல்ல தெய்வ சத்தத்தை கலந்து விட்டுட்டான். அதனால என்ன பண்ணல, இயேசு வாழ்க்கையில பிரவேசித்து அவரோடு நீ போஜனம் பண்ணி அவரோடு கூட ஐக்கியப்படாம இருக்கிறதுனால தடையாகிவிட. ஒரு எரிகோ போல இருக்கு இந்த பிசாசு. மனுஷனுடைய வாழ்க்கையில எரிகோ போல ஒரு பெரிய தடையாக இருக்கிறான். அந்த நன்மைக்கு தீமைக்கு நீ முடிவு கட்டி ஜீவ வார்த்தைக்கு இரவும் பகல நீ செவி கொடுத்து கொண்டே இருந்தால் அவர் சத்தத்துக்கு நீ கதவை திறக்குகிறாய், அவர் உனக்குள் பிரவேசிக்கிறார். அதோடு கூட அவர் வந்தாருன்னா அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் சேர்த்து தான் வர. இயேசு வெறுக்கையா வர மாட்டாரு. எல்லா ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் சகலத்தையும் சுமந்து கொண்டா உன்னோடு கூட பிரவேசித்து உன்னோடு போஜனம் பண்ணுவார். அவர் உன்னோடு போஜனம் பண்ண, நீ அவரோட போஜனம் பண்ண உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். திருப்பி படிக்கிற வசனத்தை வெளிப்படுத்தல்
3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்கிலீஷ்ல படிக்கலாம். இங்கிலீஷ்ல அப்போ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு வாசிங்க. Here I am. I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with that person and they eat with me. வாசிமா. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. இதுல ஒரு மார்க் இது, அதுல ஒரு மார்க். Behold, இதோ. அப்போ ஓபன் தி டோர். இயேசுவுக்கு கதவை திறந்து கொடுங்க. பிசாசுக்கு கதவை திறக்காதீங்க. பிசாசுக்கு கதவை டோரை போடுங்க. க்ளோஸ் டோர் பிசாசுக்கு. இயேசுக்கு ஓபன் தி டோர். கையெழுத்து அல்லேலூயா. என் வாழ்க்கையில பிசாசுக்கு டோரை க்ளோஸ் பண்ணுவேன். இயேசுக்கு டோரை ஓபன் பண்ணி கொடுப்பேன். அப்போ அவர் உங்களோட பிரவேசிப்பார். பெரிய கம்பசூசன் கிடையாது. இயேசு உனக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்துக்கு இணங்கி அவர் சத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவதுதான் கதவை திறத்தல். ஆமா, சபிக்கிறவனை ஆசீர்வதி சொல்லும்போது நீ சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொன்னாக்கா என்ன சொல்ற? பிசாசுக்கு கதவை திறக்கிற. பிசாசு உள்ள வந்து அவன் வந்து உன்னோட ஐக்கியப்பட்டு போதனம் பண்ணிட்டு இருப்பான். போதனம் பண்ணுதுன்னா ஒரு ஐக்கியப்படுறது. இயேசு சொல்றாரு, ஒரு சத்தம் போறாரு, உன்னை யாராவது சபிக்கிறாங்களா அவன் ஆசீர்வதி. என்ன ஆசீர்வாதம்? இயேசுவே கூட அவனுக்கு சபிக்கிற போத்தே போயிடுவான். அதான் அவன் சத்தத்துக்கு கதவை திறப்பது. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அப்போ சபிக்கிற கூட்டம் உலகத்தை யாராவது இருக்கிறாங்க. அம்மா வயிற்றுல பிறந்தவன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாபம் தான். உங்களுக்கு விரோதமா வரும். உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்க. ஒருத்த பகைக்கிறானாக்கா நீங்க என்ன பண்ற? நீ ஒரு பகையை காட்டுற. உடனே பிசாசுக்கு வழி திறக்குது. பிசாசு உள்ள வந்தானாக்கா அவனுடைய சரக்கெல்லாம் கொண்டு வரான். வியாதி மர்ம தரித்திரத்தெல்லாம் கொண்டு வந்துடுறான். இயேசு பகைக்கிறவனுக்கு நன்மை செய். அதான் சத்தத்துக்கு கதவை திறக்குது. உடனே ஆவியானவர் தேவதூதன் வராங்க. பகைக்கிறான் பாரு, அவன் தோத்தே போயிடுவான். நன்மை செய்ய என்னென்ன இயேசுவை கொடுப்பாரு. கோலியாத் வந்து சபிச்சுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாளா அவங்க தேவனுடைய நாமத்தெல்லாம் சொல்லி சூசிக்கிறான். அப்படியே சபிக்கிறான். ஆனா யாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. இப்படி ஒரு ஆள் நல்லா ராட்சத மாதிரி இருக்கிறான். ராஜா முதல் கொண்டு போர்ச்சவர்கள் எல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்து நடுக்கிறாங்க. அவன் போற சாபத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீதுங்கிறான். தாவீது என்ன பண்ணா? தேவ சத்தத்தை கேட்கிறவர். நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே நான் கர்த்தரை காலங்களும் அவர் துதி எப்போதும் வாய். தேவ சத்தத்துக்கு நல்லா பழக்கப்பட்டவர். அவனை கொண்டு போறாரு பாரு. அந்த இடத்துல நீங்க கூட தேவ சத்தத்துக்கு கீழ்படுத்தீங்கன்னா உங்களை பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போவார். அவன் போய் ஒண்ணும் பண்ணல. இந்த தாவீது தேவ சத்தத்துக்கு கீழ்படுகிறவர். நீயோ நீ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தை கொடுத்தவங்க கதவை தராங்க. உடனே கர்த்தரே வந்துட்டாங்க. தேவதூதர்கள்லாம் வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய கோலியாத்து பிரச்சனையில ஒரே அடி. சின்ன கல்லுதான். இப்படிதான் வேணும். ஆனா மல்லாக்கா வேண்டாம் சொல்ல முடியுது. அப்போ புத்து வீந்துட்டான். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு தாவீது கீழ்படுத்து கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்து கொடுக்கிறான். அதான் கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் சரீரத்தை, இயேசு ரத்தத்தை பகைக்கிற கோலியாத்துக்கு உங்க வாழ்க்கையில கொடுத்தீங்கன்னாக்கா கோலியாத்து உங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நீங்க தான் கோலியாத்தை ஜெயிப்பீங்க. கோலியாத்து சொல்லும் போது மனுஷன் மட்டும் கோலியாத்து கிடையாது. வியாதி, சாபம், பாவம், மரணம் எல்லாமே கோலியாத்து தான். எல்லாம் அழிக்கிறதுக்கு தரத்துக்கு கொண்டதுக்கு தான் வருது. நீயும் அழிக்கிறதுக்கு கொண்டதுக்கு கோலியாத்து மாதிரி மாறிட்டீங்கன்னாக்கா நீயும் கோலியாத்து அழிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. தாவீதிடத்துல இயேசு தேவன் பிரவேசித்திருக்கிறார்.
தேவ சத்தத்துக்கு நல்லா செவி கொடுக்குறான். ஆமா, அதே மாதிரி சவுல் ராஜா, இஸ்ரவேல் ராஜா சவுலே என்ன பண்றான்? அந்த தாவீதை கொலை பண்ணணும்னு திட்டம் போடுறான் வருஷ கணக்கில். ஆனா அந்த தாவீது பகைக்கிற அந்த சவுலை நேசிக்கிறான். கர்த்தரால் அபிஷேகம் என்ன பண்ணவங்க கை போடுவது எப்படி? அவன் சவுல் பகைக்கிறான், இவன் நேசிக்கிறான். அதான் கர்த்தருடைய சத்தத்துக்கு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீது போகிற இடங்களில் எல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமா, எங்கெங்கோ போனான். ஒரு இடத்துல சிங்கம் வருது, ஒரு இடத்துல கண்ணை வருது, அப்புறம் எதிரிகள் வராங்க. அம்மன் புத்திரன் மோகா புத்திரன் பெரிய செய்யுது. அவன் கதையை பார்த்து பாருங்க, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ஷேனி எல்லாம் வருது. இவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிக்கு போயிட்டே இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆனால் பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்க வாழ்க்கையில கூட தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கணும்னா இருக்கணும். தேவனுடைய சத்தத்தை விட்டுட்டீங்கன்னாக்கா பிசாசுக்கு கதவு திறந்து பிசாசு தான் உங்களோட கூட போஜனம் பண்றது, ஐக்கியப்படுறது. 2 பேர் ஃப்ரெண்டுக்கு சேர்ந்து என்ன பண்றாங்க? ஹோட்டல்ல போய் உட்காந்து 2 பேர் சாப்பிட்டுட்டு பரிமாறுறாங்க. அந்த மாதிரி பிசாசு நம்ம கிட்ட பரிமாறணும். அவன் காரியங்களை சாபத்தை பாவத்தை மரணத்தை தரிசிக்கலாம். அது வேதனையான வாழ்க்கை. பிசாசுக்கு ஸ்டாப் பண்ணி அவனுக்கு கதவை மூடி ஜீவ வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க போறேன். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தம் பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க போறேன். முழு உலகம் கொடுக்க போறேன். இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். அது வெளியே போடணும். பேசும் போதே சொல்லும் போதே ஆவியாளர் வந்துட்டாரு. ஆமா, கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த ஆவியாளர் வருவார். ஆதாமில் சேர்ந்து எங்க இருக்காங்க? பிசாசு வந்துருவான். பிசாசு வாழ்க்கை ஃபுல்லா பயணம் பண்ணுவாங்க கூட. ஒருபோது உட்பட விட மாட்டான். வாழ்க்கை வெற்றியாக சுத்தி வராது. பலவிதமான இக்கட்டுகளை கொடுப்பான். அதனால ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தா புது சித்திய பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். அப்போ இதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஆமா, யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். கதவை திறக்கலாமா வேண்டாமா, திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பட்டு கதவை திறந்தணும். ஆசீர்வதிக்கிறேன், பகைக்கு நன்மை செய்கிறேன், சத்துக்களை சிநேகிக்கிறேன், திருப்பங்களுக்கு ஜபம் பண்றேன், தேவ நீதி உயிர்த்து தேவனுக்கு தனக்கு உலகம் கொடுக்கிறேன். போகும்போது வரும்போது பஸ்ல போகும்போது எங்க போனாலும் அவன் உன்னோடு பிரவேசம். கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, பரிசுத்த ஆவியானவர் நல்லா பிரவேசிப்பாங்க உங்ககிட்ட, தேவதூதர் நல்லா இருப்பாங்க, பிரவேசித்து அவனோட போதனை பண்ணுவேன், அவனும் என்னோட போதனை பண்ணுவான். அதனால மனதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவ நீதி உடைத்தேன் தேவனுக்கு உலகத்துக்கு சொல்ல 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 தேவ ஆவியானவர் கதவை திறக்கிறாய். தேவதூதர் வராங்க, பரிசுத்த ஆவியானவர் வராங்க. வாழ்க்கையே இன்பகரமா இருக்கும். இல்லைன்னா விசுவாசத்துக்கு கதவை திறந்து விசுவாச வார்த்தை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, விசுவாசம் கவலை நிறைந்தவன், சாபம் நிறைந்தவன், வியாதி நிறைந்தவன், தரித்திரம் நிறைந்தவன், அவமான வக்கம் நிறைந்தவன், பகை, கசப்பு, வைராக்கியம் நிறைந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். அதை போய் தேவன் தனக்கு உலகம் காட்டா விசுவாசத்துக்கு கதவை திறக்கிறது. விசுவாசம் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு, நாம் அவரோட ஐக்கியப்பட்டு, அவன் நம்மோட ஐக்கியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து போயிருப்பார். அதனால இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, இயேசு சொன்னார் பாருங்க, நான் பிரவேசித்து தாவீதினிடத்தில் பிரவேசித்தார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தானியேல், யோசேப்பு இவங்ககிட்டலாம் தேவன் பிரவேசித்தார். அவங்கள தேவ சத்தத்தை கீழ்ப்படித்தார்கள். யோசேப்பு சிறைச்சாலை இருக்கிறவனே, யோசேப்பு சிறைச்சாலை இருந்தான். தேவ சத்தத்துக்கு கதவை திறக்கிறான். கட்சியில் அவன் என்ன பண்ணாரு? சிறைச்சாலையில இருந்து எகிப்தியே அதிபதியாக, எஸ்ஸர் ராஜாஜி, அப்பா இல்ல அம்மா இல்ல, எதிர்காலம் கேள்விக்குறி, அடிமை தேசத்துல ஆகாச ராஜ்யத்துல இருக்கிறார். தேவ சத்தத்துக்கு நல்லா செவி கொடுக்கிறார், சூப்பரா செவி கொடுக்கிறார். ஜீவ வார்த்தைதான் தேவன் தனக்கு உலகத்துக்கு ராத்திரி பகலும் தேவன் அவரோடு சந்தரித்து அவங்க மாப்பிள பார்த்தாக்கா 120 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி பார்க்கிறார். யூத குலத்திலேயே பார்க்க 120 நாடுகளுக்கு சக்கரவர்த்திக்கு மறுபடி மனப்படுத்தி வைக்கிறார். எப்படி இருக்கு அவரோட வாழ்க்கை? 120 இந்திய தேசம் ஒண்ணா பெரிய காரியம் தான் செய்வாரு. தேவாலயம் செய்வது எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும்.
பிசாசு வார்த்தைக்கு செய்வது கண்டிப்பா மோசமா தான் இருக்கும். அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழ்க்கை, பாவத்தை மறைத்து தேவன் கொடுத்து காட்டிட்டே தான் பிசாசு வாழ்க்கையில பிரவேசித்து ஏதோ ஒரு விதத்துல அந்த பிரச்சனை வேதனை மாற முடியும். கதை முடிவது பிரச்சனை தான் போய் முடியும், பாவத்தின் சம்பளமாக. அதனால ஏதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போதனம் பண்ணுவான். அடுத்த ஒரு 21 வெளிப்படுத்தல் 3:20. அல்லேலூயா. கையெழுத்து எவ்வளவு பேர் வார்த்தை சொல்றாங்க? ஜெயானி சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கிற வாழ்க்கையிலே நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவ்வளோ? யார் ஜெயம் கொள்வாங்க? இயேசுவின் சத்தத்துக்கு கதவை திறந்து அதன்படி செய்யறவன் தான் ஜெயம் கொள்வான். பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்து கண்டிப்பா படுதோல்வி அடைவான். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவ்வளோ? அவனும் என்னோட என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்து அருள் செய்வார். ஆமா, அருள் செய்வார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் சத்தத்துக்கு கதவை திறக்கிறதுனால வர ஆசீர்வாதம் கொஞ்சம் நெஞ்சம். ஆமா, பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்தா அதனால வர மோசம் நாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட கேடுபாடு. அப்போ நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல நான் ஜெயம் கொண்டு. ஏசு எப்படி ஜெயம் கொண்டார்? ஜெயம் கொண்டார் ஏசு ஒன்றுல கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாரத்து கூடு உலக தேவ ஜீவ வார்த்தை கொடுக்கிறார். கண்டிப்பா ஜெயந்தான். பாவத்தை மனசு ஜெயிக்கிறார். அதுக்கு தேவ நீதி உயிர்த்து பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு எல்லாம் தாண்டும் போது நீயும் ஜெயம் கொண்டாட்ட ஜெயம் கொண்டுகிறவன் எவ்வளோ? அதுக்குதான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமா, நான் பிசாசு சத்தத்துக்கு தான் செவி கொடுப்பேன். கண்களை நிச்சய மாமிசம் நிச்சய சுய நீதி அநீதி கண்டிப்பா படுதோல்விதான் அடைவாய். பிதாவின் வலது பாதத்தில் போய் உட்கார முடியாது. பாதாளத்துல பிசாசு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? பாதாளத்துல அது பாதாளம்னா வேதனை அர்த்தம். வேதனை இங்கே பூமியிலே வேதனையான வாழ்க்கை. பூமியிலே குத்தி பாதாளம்னா என் வாழ்க்கையே பாதாளம் போல. பாதாளம்னா வேதனையான வாழ்க்கை. அப்போ நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. இங்கிலீஷ்படி இப்படி வங்கியபடி 21 வெளிப்படுத்தல். To the one who is victorious, I will give the right to sit with me on my throne, just as I was victorious and sat down with my Father on his throne. ரொம்ப வேகமா படிச்சே. ஜெயம் கொண்டு அது என்ன பண்ணுது? விக்டோரியஸ். கையில ஹalleluya. இதுல ஓவர் கவர் போடுது, அதுல விக்டோரியஸ் போடுது. கையில ஹalleluya. அமே பிரச்சனையை ஓவர் கம் பண்ணோம். ஹalleluya. விக்டோரியஸ் லைஃப்ல வாழணும். விக்டோரியஸ் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இப்பவே சின்ன வயசுல விக்டோரியஸ் ஓவர் கம் பண்ணணும். பாவத்தை, மதத்தை, வியாதியை, வறுமையை, தரித்திரத்தை எல்லாமே ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் விக்டோரியஸ். அப்புறம் ஜெயம் கொண்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவ்வளோ? விக்டோரியஸ் லைஃப் வாழணும். முடிவு பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, கம்பல்சரி இல்ல. அவர் சத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவர் ஜீவ வார்த்தை பேசுறா, நீ மத வார்த்தை பேசிட்டு கூடாது. தோல்வி அடைவாய், ஜெயமடைய மாட்டாய். ஜீவ வார்த்தை, தேவ நீதி உழித்தல். தேவ தனக்கு உலகத்துல தான் கருத்தை திறக்கிறார். உடனே உள்ள வரார். தேவதூதர் பசுத்தாய் வரார். ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். தாவீது கோலியாத்தை ஜெயம் கொண்டான். விக்டோரியஸ் லைஃப் வாழ்ந்தான் தாவீது. அதுக்கு என்ன பண்ணாங்க? தாவீது நம்மள மாதிரி ஆள்தான். அம்மா வயிற்றுல நம்மள மாதிரி பார்த்தவன் தான். அவன் சொல்றான், என் நாவு நாள்தோறும்
உமது நீதியையும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். உமது நீதி, நமது நீதி எல்லாம் நம்ம நீதி தோத்து போச்சு. ஏதே தோட்டது நன்மை தீமை கருதாலும் சுய நீதி அநீதி ஜெயம் கொள்ள மாட்டோம். விக்டோரியஸ் லைஃப் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில. தோல்வி எடுத்த வாழ்க்கையா தான் இருக்கும். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எவனோ எவனோ, எந்த நாளோ எந்த தேசம், ஆணோ பெண்ணோ, வயதோனோ தாய்தோனோ, இளையவனோ புதியவனோ, உன் பேக்ரவுண்ட் எதானா இருக்கும், உன் பின்னணி எப்படின்னா இருக்கும், எந்த ஜாதியோ எந்த இடமோ, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வட ஆப்பிரிக்காவோ தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவோ, எங்க ஒரு சோழவரம், மனிதர் கேரளா கொல்லம், உங்க ஊர் எந்த ஊர், எந்த நாடு எந்த தேசமோ, கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த கிறிஸ்து ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு குடி உடைத்து கொடுத்தால் நீ நிச்சயமாய் ஓவர்கம் பண்ணுவாய். எல்லாத்தையும் ஓவர்கம், எல்லாரும் விக்டோரியஸ் லைஃப் உன் வாழ்க்கையில உண்டாகுப்பாங்க. அதனால நண்பாளர்களே, அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறவுங்கள். எல்லாத்துக்கும் சத்தம் இருக்கு. பிசாசு எல்லா மாதிரி ஊடுருவி நம்முடைய வாழ்க்கையில எல்லா குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, திருமண பிரச்சனை எல்லாத்துக்கும் பிசாசு உள்ள கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பசுத்த ஆவியான இயேசு எல்லா காரியங்களும் உள்ளே வந்திருக்கிறார். குடும்பம், பொருளாதாரம், வேலை சாதம், எதிர்காலம் சகலத்தை இயேசு சுவாமியோட வாக்கு பரலோக ராஜ்யம், தேவ நீதி, உழித்தல், தேவன் கணக்கு உலகத்துக்கு கண்டிப்பாய் நீ ஜெயம் கொள்வாய். சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை உன் வாழ்க்கையில உண்டாகும். அடுத்த வருஷம் 22 ஆமா கடைசியா சொன்னாரு, ஆவியானவர் சபைகளுக்கு, இந்த வார்த்தை இந்த வசனத்தெல்லாம் சபைகளுக்கு சொன்னார். ஆமா, சபையில இருக்கிற ஜனங்களை கேளுங்க, காது உள்ளவன் கேளுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமா, காது இருக்க நல்லா கேளியா. ஆமா, தேவ சத்தத்தை மறந்த ரெடியா பிசாசு சத்தம் போறது, பாவத்தையும் மனத்தையும் கவலை பழம் வெறுப்பு. நீங்க கவலைப்பட்டீங்கன்னாக்கா பிசாசு சத்தத்துக்கு கதவை திறக்கீங்க. பிரச்சனை, வேதனை, துக்கம், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் காட்டி கவலைப்பட வைப்பான் பிசாசு. நீங்களும் அது அவங்களும் சேர்ந்து கவலைன்னா சூழ்நிலை மாறவே மாறாது. நீங்க என்ன பண்ணணும், எந்த பிரச்சனை இயேசு சரி இயேசு ரத்தம் கவலைப்படுற பரிகாரம் உங்களுக்கு தேவ நீதி முடிந்த பரலோகமே சொல்லிட்டு தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுத்தீங்கன்னாக்கா நீ கவலைப்படுற காரியத்துல அற்புதம் நடக்கும். ஆமா, கவலையோ வேலையோ துக்கமோ சோகமும் வாழ்க்கை ஒருபோது அற்புதம் செய்யாது. அது உண்மை நிலைமையை மோசமாகிட்டே போய் மரணத்தில் போய் முடியும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு 5 வரை தான் செய்ய மாம்சமான காரியம். அப்ப என்னத்தையும் பண்ணணும், என் பிரச்சனை நினைச்சா கவலைப்படாம இருக்க முடியுமா? அந்த கவலைக்கு பரிகாரம் இயேசு சுசரியம், இயேசு பரலோகராஜ் வாழ்க்கையோட சகல அதிகாரம். என் பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, என் மரணத்துக்கு பரிகாரம் உழித்தல், தரித்திரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம். அந்த தேவனுக்கு ஆதரவு கொடுக்கிறேன். இயேசு சத்தம் போறாரு, பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட. அந்த இயேசுல தேவனுக்கு தனக்கு ஆதரவு குடு கொடுத்தா கதவை திறக்கிற, அவர் உன்னோடு வாசம் பண்ணி உன்னோடு போஜனம் படுகிறாய், நீ அவனோடு போஜனம் படுகிறாய். அப்போ இது ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுகிறாய், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுகிறாய். அதனால நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அவர் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வார். ஆனாதான் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், திறக்கலன்னா போச்சு. பிசாசு தான் வந்து பிசாசு கதவை திறக்கணும். கர்த்தருக்கு 91 வருஷத்துல வாசி நம்ம பார்ப்போம். உபாகமம் 8:20 படிக்க. உபாகமம் 8:20. உபாகமம் 8 தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். உபாகமம் படிக்க கேட்டு யாராவது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். இதை கொடுத்து உபாகமம் 8:20 ஒரு தேவனாகிய
கர்த்தருடைய சத்தத்துக்கு, இங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால். கீழ்ப்படியல, தேவ சத்தம் வருது, கிறிஸ்துவ தேவ தனக்கு உலகம் கொடு, தேவ நீதி உயிர்த்தது தீவிரமா கொடு, கீழ்ப்படியாம தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல நீங்களும் அழிந்தே போவீங்க. விசுவாசு. அப்ப தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய இவனுக்கு மனதில்லை. உடனே பிசாசு சத்தத்தை கேட்டு புறஜாதிகள் அழிந்து போனவர் நீங்களும் அழிந்து போவீர்கள். அவ்வளவுதான், வேற போக்கே கிடையாது. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படினா கதவை திறக்கிறது, கீழ்ப்படினா கதவை மூடுகிறது. தேவ சத்தத்துக்கு, பிசாசு சத்தத்துக்கு கதவு உடனே பிசாசு நம்ம வாழ்க்கையில் அழிவு நாசம் உண்டாகிறது. அதனால தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். கவனி, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் தான் யார் சொல்ல போறோம்? பேரே தேவன், ஜீவன். தேவன் தனக்கு உலகத்துக்கு அவர் ஜீவன் தான், அகோபி அன்பு, தேவன். பேரே பிசாசு. அந்த சத்தம் கீழ்ப்படிதான் கடினமான வாழ்க்கை. பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, கவலைப்படுறது சுலமா கஷ்டமா? அது பிசாசு சத்தம் செய்வது. கவலைப்பட்டே பார்ப்பாங்க, கடினமான வேலை சுலபமா செய்யறாங்க. கவலை 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 கவலை, இப்படி ஆகிடும், ஒண்ணு நடக்கல, இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும். அம்மா பாரு பாத்தீங்கன்னா வீட்டுல குடும்பத்துக்கே சாபம் பார்ப்பாங்க. கவலை 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 கவலை, அது கடினமான காரியம். ஆனா நல்லா கவலைப்படுவாங்க. ஐயோ, பரிகார கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து ஒரு உறுதியா இருக்க பாரியா, சூழ்நிலை மாறாம இருக்காது, பசுத்தாவே வராம இருக்காது, தேவனுக்கு பணிவிடை செய்யாம இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சோர்ந்து போறது அது வேதனையானதா, கடினமானது, பயப்படுறது அதெல்லாம் கடினமான காரியம். அதான் பிசாசு சொன்னான், கவலைப்படு, சோர்ந்து போ, பயப்படு, எதிர்த்து ஜீவ மார்க்கத்தை மட்டும் செய்யாதேன்னு சொன்னான் பிசாசு. அதனால உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழிந்த ஜாதிகளை போல நீங்களும் அழிவீர்கள். படிக்க இங்கிலீஷ்ல 8:20 அழிவீர்கள் என்ன கொடுக்காமோ destroy. படிக்க வசனத்துக்குள்ள like the nations the Lord destroyed before you, so you will be destroyed for not obeying the Lord your God. Not obeying. Hallelujah. obey பண்ணல. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு not obey பண்ணாங்க. ஆமா, பிசாசு போய் obey பண்ணிட்டு இருக்கீங்க. கேவலமான பிசாசு. ஆமா, அவன் ஒண்ணுக்கு நன்மை செய்யவே தெரியாது பிசாசு. அவன் அழிக்க தெரியும், கொல்ல தெரியும், டெஸ்ட்ராய் பண்ணதான் தெரியும். டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் வாழ்க்கையை அபாலிஷ் பண்ணிடலாம். ஆமா, நல்ல காரியத்தை ஒபே பண்ணு, தேவவாதி ஜீவ சத்தத்துக்கு ஒபே பண்ணணும். நாட் ஒபே பண்ணாங்க பிசாசுக்கு ஒபே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாது சோர்வு, பழம், வெறுப்பு, கசப்பு, கிறிஸ்துவை பற்றி உணர்வே இல்லாம இருக்கும். பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி மரணத்துக்கு வரை உழித்தது, தேவனுக்கு ஆதாரம் முடி உலக அந்த கான்சியஸே இல்லாமே இருக்கிறாங்க காலமெல்லாம். பிசாசுக்கு ஒபே பண்ணி வாழ்க்கை உள்ள ஒரு சிறிய வயசு, வாழ வயசு, முது வயசு, திருமண வயசு, எல்லா வயசும் பிரச்சனை, எல்லா வயசும் மருத்துவ தரித்திரம். பிசாசு திருடத்தை கொண்டது அதிகமாகவே இருக்குது. டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டு வாழ்க்கையை நாட் ஒபே பண்ணதுனால தேவனுடைய சத்தத்துக்கு. அப்போ திருப்பி வந்தது 8 உபாகம் வேண்டியது இங்கிலீஷ்ல. Like the nations the Lord destroyed before you, so you will be destroyed for not obeying the Lord your God. ஆமா, தேவ சத்தம் நாட் லவ், தேவனுடைய சத்தத்துக்கு நாட் ஒபே. தம்பி கேளு, ஒபே. தேவனுடைய சத்தத்தை ஒபே பண்ணலனாக்கா நீ பிசாசு சத்தத்துக்கு ஒபே பண்ற, கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் உனக்கு தேக்கிறதா சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, இதான் தேக்கிறதா. தேவனுடைய சத்தத்துக்கு ஒபே பண்ணலன்னா உங்க வாழ்க்கை அழிவு, ஜாதிகளை போல டெஸ்ட்ராய்டா தான் இருக்கும், எல்லாம் அழிவு நாசமா தான் இருக்கும். தேவனுடைய சத்தத்துக்கு ஒபே பண்ணாக்கா தேக்கிறதா சொல்ற பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சூப்பரான தேக்கிறதா மாறாத கைது நிறைய தான் தேக்கிறதா சொல்றேன். வாழ்நாளெல்லாம் நான் தேவ சத்தத்துக்கு ஒருவருடைய சத்தத்தை கேட்டு இதோ வாசல் படி நிறுத்தி, ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், கீழ்ப்படித்தார், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தார். நான் அவனோடு பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இயேசு போஜனம் பண்ணார் நம்மளோட டேபிள்ல பார்ட்டி அழிக்கப்படுறாரு. நானும் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இல்லைன்னா பிசாசு ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி, ஆத்மோஷமான பேய் பிடிச்ச முன்னாடி உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டா அவங்களோட எப்படி இருக்கான்?
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மோசமானவன், பேசிக்கல கொலகாரன், பயங்கரமான உருவத்துல வந்து டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து கூட போஜனம் பண்ண அவ்வளவு அருவருப்பா இருக்கும். அந்த மாதிரி பிசாசு வந்து நம்மளோட போஜனம் பண்ணி ஐக்கியப்பட தேவன் இயேசு வரணும். அதுக்கு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவு இருப்பாங்க. உபாகமம் 27:10 படிங்க. உபாகமம் 27:10. அப்போ உபாகமம் 27:10 ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வானாக என்று சொன்னான். சொன்னா பாருங்க மோசே என்ன சொல்றான்? ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியையும் அவருடைய கட்டளைகளின்படியையும் செய்வாயாக என்று சொன்னான். நல்லா சொல்றான். அவருடைய கற்பனை பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தருக்கு முடியிருந்தோடு உயிராக்கோடு உயிர்வலத்தோடு அன்பு கூறுவானாக. அது கொப்பாய்க்கு 2ஆம் கட்டளை. முன்னெடுத்து அன்பு பிறகு அன்பு எல்லாம் அன்புதான். என்ன அன்பு? இயேசு அன்பு, மனித அன்பு கிடையாது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி நம்ம அன்பு கூறுகிறாரு. அது அப்படியே ரிப்பீட் பண்ணு. அவர் முந்தி நம்மளுக்கு அன்பு கூறு, நாம் பிந்தி அவருக்கு அன்பு. இயேசு அன்பு, தேவனுடைய பிதாவாகிய தேவன் அன்பு, ஆதாம் முழு உலக அன்பு. இது கஷ்டமா? இதுதான் சொல்லுவோம். கையத்தை அல்லேலூயா. இதுதான் சுலபம். அப்போ அன்பின் கட்டளை, அன்பின் கற்பனை அப்படி கூறும்போது நாம் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறார். பிரதான கற்பனை கைகொண்டா நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். அல்லேலூயா. அகில் சொல்றது உபாகம் 27:10. Obey the Lord your God and follow his commands and decrees that I give you today. அவ்வளவுதான். obey the commands. அப்போ அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவது. கமாண்ட் அவர் கட்டளை எல்லாம் ஜீவ கட்டளை தான், சுலபமான கட்டளை. பிசாசு கட்டளை அது என்ன தெரியுமா? பக சபி கோவப்படு, சப்ஜெக்டால நீ போய் சபி வந்த சத்தியம் விட மாட்டான், பம்பு சடிக்கு போக மாட்டான். சபிக்கிறது, நெஞ்சிக்கிறது, தூசிக்கிறது, இதெல்லாம் பிசாசு கட்டளை, பிசாசு கற்பனை. கட்சியில நம்மளும் ஆகி போனோம், அவனும் ஆகி போயிடும். அப்போ obey the commands, obey the voice. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல், கதவை திறத்தல். அவர் போதனை பண்ணுவார், நீ அவரோட போதனை வாழ்க்கைக்குள்ள ரசனையா இருக்கும், மகிமையா இருக்கும், வெற்றியா இருக்கும், ஜெயமா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பார். இப்போ யோசுவா 5:6 படிங்க. யோசுவா 5:6. யோசுவா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யூத புருஷனான யாவரும் வானு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டார். பரிதாபம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால பாலும் தேவன் ஓடுகிற நலம் விசாலமான வாழ்க்கையே காணலையா? எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? கம்மனு தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படுத்தினார்களானால் பாலும் தேவன் ஓடுகிற நலவு விசாலமான தேசத்தை காண்பார்கள். அல்லேலூயா. கட்டாத வீடு, நடாத தோப்பு, காணாத தேசம் இது போய் வாசித்து பாருங்க. சகல வஸ்துக்கள் நிரம்பிய வீடெல்லாம் கொடுத்திருப்பாரு. 5:6 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் மாறுபட்டோம் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேவன் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை. கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால பாலும் தேவன் ஓடுகிற நல விசாலமான தேசத்தையே காண்கிறது பூமியிலே. அப்புறம் எங்க பரலோகத்துக்கு போக? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியாது. விசுவாசத்துக்கு செய்து கொடுத்தா இங்கே பாதாள வாழ்க்கை தான் முடிவு, நித்திய பாதாளம். அல்லேலூயா.
ஜபலவா போதும். அதனால இன்னைக்கு என்ன அவசரம்? வெளிப்படுத்தல் 3:20. ஆனால் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவ்வளோ அவனுடைய பிதாவின் வலது பாதத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுல கவனி, காதுல கேளு, காதில்லாத விட்டு ரெடியா இருக்கான் பிசாசு. ஏவாள் கதா ரெடியா தான் பாருங்க. தேவ சத்தத்தை விட்டுடா, நியூட்ரலா இருந்தாலும் பரவாயில்ல, ரெடியா அக்கௌண்ட். என்ன அர்த்தம்? நீ தேவ சத்தத்தை கீழ்படிய மனசுல நீ நியூட்ரலா தான் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இன்னொருத்தர் ரெடியா இருக்கா, வா என்கிட்ட வா. மனுஷன் நியூட்ரலா, மனுஷன் நிரந்தர அவன் ஒண்ணு தேவ சத்தம் பிசாச சத்தம் கீழ்படியணும். எது லாபம் பாருங்க. மனுஷன் நியூட்ரலாவே வாழ முடியாதுங்க. என்ன கவனிங்க, மனுஷன் நியூட்ரலா ஜனம் கிடையாது. ஒண்ணு தேவ பக்கம் சாயணும், இல்லைன்னா பிசாச பக்கம் சாயணும். இல்லைங்க, நான் ரெண்டுத்துல இல்லைங்க, அப்படிலாம் யாரும் இல்லைங்க. ஒண்ணு கிறிஸ்துவின் பக்கம் இல்ல, பாவத்தில் ஆதாம் சத்து, ஆதாம் பாவத்துல போய் இருக்குது பிசாச பக்கம், முடிவு பாதாளம். அதனால எது கோப்பு காலையில ரைட்டு தூங்குற தேவ சத்தம், ஜீவ சத்தம். என் பிதா ஜீவனுடையவராய் இருந்தது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அது ஆவியானவர் ஜீவனுடையவர். இயேசு பிதா பசுதாவின் நன்மத்தையும் அறியத்த முடியாது. அந்த கனியை புசிக்காத, அதை தொடாத, அதை புசிக்கு நாங்களே சாகவே சாவாய். பிசாச சுகந்தை கொடுப்பேன். அது நல்லா எக்ஸ்பெக்ட் ஆயிருங்க, நல்லா அதில் மட்டும் நல்லா ட்ரெயின் ஆகிற டியூஷனே வைக்கிற பகைக்கு சாமி நம்பிக்கை நிறுத்திக்கிச்சு. சுயநீதி அநீதி சின்ன வயசுலேருந்தே வருது. அதை ஸ்டாப் பண்ணு. பாவத்துக்கு வருது தேவநீதிக்கு வருது மட்டும் பாருங்க. இன்னொரு எட்டு நானே வழி சத்தியமும் ஜீவனமுமாய் இருக்கிறேன். இயேசு மத்திய மாற்று பார்க்கும்போது எங்கும் போறார். எங்க போனாலும் பிசாசத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. செவடர்கள் பிசாசு லேகோல் பிசாசு எங்க பார்த்தாலும் வியாதித்தர்கள். ஏன் பிசாசத்துக்கு சொல்லி கொடுக்குது? என் தாய் என்னை பாவத்தில் தடுத்திருந்தார், நான் துர்குணத்தில் உருவாகி பாவம் செய்கிற பிசாசால் உண்டாயிருந்தான். கேட்க கேட்க பிசாசத்தை கேட்டு 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 எங்க பார்த்தாலும் வியாதி. அன்றைக்கு இன்னைக்கு உலகமுள்ள பாவங்கள் சாபங்கள் மந்தங்கள் தரித்திரங்கள் பிசாசத்துக்கு உலகமுள்ள சொல்லி கொடுக்குறாங்க. பிசாசு கதவு திறக்கிறாங்க. போய் பார்த்து சிஎம் சாப்பிட்டு இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரே வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் கொலைகளும் பிரிவினைகளும் மார்க்க வேதங்களும் ஒரே போராட்டமா இருக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி செய்தியெல்லாம் பாருங்க. அதனால வருத்தப்பட்டு பார்த்து எல்லோரும் நானே திராட்சை பாடம் பண்ணுங்கள், என் சத்தத்துக்கு கீழ்படியுங்கள், நான் ஜீவ வார்த்தையா இருக்கேன். மத்திய பார்த்து எங்க கூட பட்டுது ஜீவ வார்த்தை கொண்டுதான் இருக்காங்க. விசுவாச ஸ்டாப் பண்ண நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவ வார்த்தை தேவன் தர உலகத்துக்கு தான் ஒரு அற்புதமே செய்யறாங்க. விசுவாசத்துக்கு அற்புதம் நடக்காது. ஆனால் இயேசு தன் ஜீவ ஜீவனத்தை கொடுத்து பாவத்தை நீ பசுத்தால் ஏறி அவன் போயிட்டு அதிக பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் குடு உனக்கு வெளிப்படுத்துங்க. ஆவிது போகிற இடத்துலதான் கர்த்தர் அவனோட இருந்தா, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தா, ஈசாக்கோடு கூட கர்த்தர், யாக்கோபோடு கூட அவனோட பலிபீடத்தை கட்டி ஒரு பைதனுடைய தேவன் தனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கிறிஸ்து அவங்க வேதத்தில் அவனோட பாத்திரம் இயேசுவை போட்டது. பசுத்தாவை இந்த அருமையான காலையில் கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை கடிச்சிருந்தாவே பயப்படாத, கலங்காத, திகையாத. இதோ நான் வாசல் படியில் இருந்து தட்டுகிறேன். ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனே என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் சொல்லப்படுது. ஜெயம் கொள்ளுகிறவனையோ அவனை என் பிதாவின் வலது பாதத்திலே என்னோடு கூட அமரும்படி அருள் செய்வேன் சொல்லியிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் விக்டோரியஸ் லைஃப் ஓவர் கம் பண்ணுது. பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரிசனத்தை, பாதாளத்தை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுகிற வாழ்க்கையை ஆண்டவரே வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யப்பட்டு இருக்கிறதாவே இயேசு எல்லாரும் பிரவேசிக்கிறதாவே ஜீவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதா ஜீவ சத்தம் தேவ நீதி உயிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவண்ட வாழ்ந்ததா ஜீவ வார்த்தைக்கு நாங்க செவி கொடுக்கிறோம். எல்லாம் மரண வார்த்தையை சுயநீதி அடித்து பாவத்தை மனித தேவத்தை ஸ்டாப் பண்றோம். விசுவாச கதவை போடுறோம். தேவனுக்கு கதவை திறக்கிறதாவே தாவீது போல கர்த்தரை காண்பதால் துணியை போதுவாங்க. நாமும் நாள்தோறும் உபதித்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். சபிக்கிறோம், அவங்க பகைக்கு நாங்கள் செய்யுங்கள், சத்துக்களை தேவன் துன்பப்படுங்க, ஜபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவண்ட வாழ்ந்ததில் பிதா குமார் பசுவாய் ஆதாமுக்கு முழுவதுக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்த இடையிலாக வெளிப்படுத்த ஏற்கால வெளிப்படுத்தும் சோது போகாமல் வெளிப்படுத்துகிறதாவே பரிசுத்தாவே தேவன் எங்களோடு வாசப்படுத்தி இருக்கிறதாவே ஒரு மாபெரும் ஏற்பதை கொண்டு வரும்படி இருக்கிறதாவே இந்த சத்தியம் கேட்ட ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிக்கப்படுத்தி இருக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்கிறதா நீ அப்படியே சேர்க்க நடிச்சிருக்கிறோம். இயேசு எங்கோ சுற்றி
பிசாசின் வல்ல அகப்பட யாரும் நாடே நல்ல மேய்ப்பு நல்லவர் நாடு ஜீவனையே கொண்டு தேவனுக்கு அசுத்தா இறங்கி எல்லாரும் பிசாசுக்கு விடுதலை ஊழிய செய்திருக்கும் சத்தியத்தை ஊழிய செய்ய ஒப்புகிறதா பெரிய காரியம் செய்ய வேண்டியிருக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்தோபர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சபையில் ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்திருக்கிற பேசுக்குள்ள போக கிறிஸ்தோபர் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் பேருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆசிரியப்படுவீங்க. இந்த செய்தி மூலமா நீங்கள் ஆசிரியப்படுவீர்கள். கத்தனை கடப்படுகிறது கத்தனை காணியை சேர்ந்து விரும்புகிறார். என்னுடைய கூகுள் பே நம்பர் 958664. God bless you. கத்தனை ஆசிரியப்பாராக. இந்த செய்தியை கற்படுங்க. நண்பர்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க. 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி 22/1/2024 ஞாயிறு நாளான FGC வெள்ளூர் பகுதியில் கொண்டு கத்தனை ஆசிரியப்பாராக.